பாடங்களை வழக்கம் போல இல்லாமல் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி நடத்தினால் அனைவரும் முதல் மாணவர்களாகவே திகழ்வார்கள் என்பதற்கு உதாரணமாக இயங்கி வருகிறது திருப்பத்தூரில் ஒரு அரசு துவக்கப்பள்ளி. கல்வியில் மட்டுமல்லாமல் போட்டிகளிலும் பரிசுகளை வாரி குவித்து கிண்ண சாதனையும் படைத்திருக்கின்றனர் இந்த அரசு பள்ளி குழந்தைகள். சுவர் நிறைய சித்திரங்கள், ஏராளமான பரிசுகள், பதக்கங்கள், தூய்மையான சூழல் என காண்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது திருப்பத்தூர் அருகே உள்ள ராஜவூர் அரசு துவக்கப்பள்ளி. இயல், இசை, நாடகம் என கற்பித்தல் முறையே மாறியிருப்பதால் இங்குள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. காக்கா பறக்கிறதுனால காக்கா கீக்கின்னு சொல்றேன், வாழைப்பழத்தை உரிக்கிறதுனால லாலா லீலின்னு சொல்றேன், மரத்தை ரம்பத்தால அறுக்கிறதுனால ராரா ரீரின்னு சொல்றேன், பாப்பா தாளாடுறதுனால பாப்பா பிப்பின்னு சொல்றேன், மாடுக்கு கொம்பு இருக்கிறதுனால மாமா மிம்மின்னு சொல்றேன். இது மாணவர்களுக்கு காங்கான்னு சொன்ன இந்த மாதிரி சீக்கிரமா புரியறது இல்ல. பாட்டோட, டான்ஸோட, நாடகத்தோட சொன்னா சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க. பள்ளியும் அங்கு பயிலும் மாணவர்களின் கல்வி தரமும் உயர வேண்டும் என்றால் ஆசிரியரின் பங்களிப்பு நிச்சயம் வேண்டும். அப்படி மலையடி வாரத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்த இந்த துவக்க பள்ளியை தனது சொந்த செலவில் நவீன பள்ளியாக மாற்றி இருக்கிறார் இதன் தலைமை ஆசிரியர். இந்த ஸ்கூலை மாற்றணும்னு நினச்சி முயற்சி எடுத்தாங்க. காம்பவுண்ட் செவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் காம்பவுண்டு வால் வைத்தேன். அடுத்து பெயிண்ட் பண்ணுங்க. என்னுடைய சொந்த பணத்திலேருந்து 30,000 ரூபாய் செலவு பண்ணி எஸ்எஸ்சி பில்டிங்க்கெல்லாம் இந்த கலர் கிடையாதுங்க, என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பெயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு டைல்ஸ் போட்டேங்க என்னுடைய ஓன் மணிலே. அதுக்கப்புறம் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக என்னுடைய தாட்டே எனக்கு ரோல் மாடல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவருடைய எண்ணத்திற்கேற்ப வில்லேஜில், அதாவது கிராமப்புற மாணவர்களை படிப்பறிவில் முன்னுக்கு கொண்டு வரணும், அந்த எண்ணத்தில் தான் இந்த பள்ளியை என் மைண்டில் கொண்டு வந்தேன். ராஜவூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அறிவுத்திறன் போட்டி என விருதுகளையும் பதக்கங்களையும் வாங்கி குவித்துள்ளனர். மாணவர்களின் கல்வித்திறனை கண்டு இதனை தமிழகத்தில் முன்மாதிரி பள்ளியாக தேர்வு செய்திருக்கின்றனர். இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது வாய்ப்பாடு கேட்டாங்க சார். பக்கத்துல ஒரு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை ஒருத்தர் வாய்ப்பாடு கேட்டார், கணக்கு கேட்டாரு. அந்த பிள்ளைய என் பிள்ளையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல சார், 5வது படிக்கிறான். என் பிள்ளை 3வது தான் படிக்கிறான். என் பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோன்னே டான் பதில் சொல்றான். அதுக்கு சொல்றாங்க, நீ இவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் கட்டி நீ படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பிள்ளை ஒண்ணுமே இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறா, அவ பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்குது பாரு, என்ன அழகா கணக்கு சொல்லுது பாரு. வாய்ப்பாடு அப்படியே ரிவேர்ஸ்ல சொல்லுவான் சார். கீழே மேல அப்படியே ரிவேர்ஸ்ல எந்த டைம்ல எனி டைம் எப்போ கூப்பிட்டு எந்த வாய்ப்பாடு, இந்த நேரத்துக்கு எந்த வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டாலும் உடனே சொல்லலாம். எல்லா ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சாங்கன்னா உண்மையிலே எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பேரண்ட்ஸ் நாங்களே ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்து இப்போ தங்க கோயிலேருந்து வந்திருந்தாங்க ஒரு மீட்டிங்காக, இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. வெளியே அடுக்கி வச்சிருக்கிற செப்பலை பார்த்தியே இந்த ஸ்கூல் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குதுன்றதுக்காக சொல்லிக்கிறாங்க. அதனால பிரைவேட் ஸ்கூல்ல தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றதில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா சகல வசதியும் இருக்கு. அரசின் மெத்தன போக்கால் ஏராளமான அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வரும் காலத்தில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ராஜவூர் அரசு துவக்க பள்ளி. இது போன்ற பள்ளிகளுக்கு அரசு தேவையான உதவிகளை செய்து தந்தால் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் பெற்றோரின் எண்ணிக்கை குறையும் என்பது கல்வியாளர்களின் நம்பிக்கை. சன் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் எஸ். கணேசன், மோகன்குமார் மற்றும் கலைவாணி.